நம்ம மல்லியும், விஜயும் இருந்துட்டு இப்பதான் இந்த பெரிய கண்டத்துலருந்து தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்த்தா, அதுக்குள்ள இப்போ வெண்பாவ கிட்னாப் ஆன ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுவும் இல்லாம வெண்பாவ நல்லபடியா பார்த்துக்க சொல்லிட்டு தான் நம்ம மல்லி போனாங்க. அதுவும் இல்லாம நம்ம மல்லி வெண்பாவ விட்டு கொஞ்சம் கூட பிரியாம தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம அதாவது மல்லியோட அண்ணி மட்டும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயமா அதாவது வெண்பாவ நல்லபடியா பார்த்துக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்போ நம்ம வெண்பாவ இப்படி பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் நம்ம மல்லியும், விஜயும் ரொம்ப தூரத்துல அவர் வேற காட்டுல மிஸ் ஆயிட்டாங்க இல்லையா? அடுத்ததா எப்படியோ ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம அதாவது இந்த இடத்துல காஃபி குடுக்குற மாரி கடைசியில மல்லியோட அண்ணிய மயக்கம் போட வச்சுட்டு, கடைசியில வெண்பாவ இங்கருந்து கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் இங்க நடந்திருக்கு. அதுவும் இல்லாம, இப்போ ரொம்ப நேரத்துக்கு நம்ம மல்லியோட அண்ணி இருக்காங்க இல்லையா? நாகு. அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப மயக்கத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, வெண்பாவ கடத்துனது யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம விஜயும், மல்லியும் ரொம்ப நேரமா கதவ தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஆனா, அங்க யாருமே கதவ தொறக்கறதே இல்ல. ஒரு பக்கம் இந்த நாகுக்கு ஃபோன் பண்ணாலுமே கூட, நாகு ஃபோன எடுக்கிறதே கிடையாது. உள்ள ரிங் ஆகுது. பட் உள்ள லாக் ஆயிருக்கிறதுனால எடுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த ஹோட்டல்ல ஓனர்லாம் கூப்பிட்டு, அதாவது மேனேஜர்லாம் ஓடி பார்க்குறாங்க. என்னாச்சு? ஏதாச்சு? அப்படிங்கிற மாரி சொல்லி, அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம அந்த டோர ஒரு மெக்கானிக்க வச்சு தொறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தொறந்து பார்க்கும்போது தான், அங்க நம்ம நாகு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அத பார்த்த உடனே நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் பயங்கரமா அதிர்ச்சி. என்ன இது உட்கார்ந்துகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லி பக்கத்துல போய் எழுப்பணும்னு நினைக்கும்போது தான், இப்போ நம்ம நாகு எழாம இருக்காங்க. அதே மாரி வெண்பாவை எங்க தேடி பார்த்தாலுமே வெண்பா இல்ல. கடைசியில விஜயும், மல்லியும் இப்போ நாகு எழுந்துருங்க அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ அவங்க அண்ணி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணி எந்திரிங்க அண்ணி, என்னாச்சு அண்ணி?" அப்படிங்கிற மாரி சொல்லி, கடைசியில தண்ணி தெளிச்சு எழுப்புனதுக்கு அப்புறம் தான் நாகு கண்ணையே முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாகு சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயே நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது. அதாவது இப்போ நம்ம நாகு கிட்ட இந்த மாரி "வெண்பா எங்க போயிட்டா? வெண்பா எங்க ஆள காணோம்? ஏன் இவ்ளோ நேரமா மயக்கத்துல இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, கடைசியில தான் சொல்றாங்க, இந்த மாரி இந்த வார்ட் பாய் அதாவது ரூம் பாய் இந்த மாரி டீ கொண்டு குடுத்தாங்க. அந்த டீய குடிச்சதுக்கு அப்புறமா எனக்கே தெரியல. நானே அசந்து தூங்கிட்டேன். அப்படி இப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி வெண்பா எங்கன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது கடைசியில வெண்பா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்பதான் நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம வெண்பாவ யாரு கிட்னாப் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம மல்லி எல்லாம் பயங்கரமா கதை எழுதிட்டு இருக்காங்க. இங்க யார் கிட்னாப் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த கவின் இருக்கக்கூடிய இடமும் தெரிஞ்சிருந்துச்சு இல்லையா? அதனால இந்த கவின் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா கட்ட வேலையா நம்ம விஜயம், மல்லி முதல்ல போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அப்பதான் நம்ம வெண்பாவ யார் கடத்தியிருந்தாலும் கண்டிப்பா இந்த ஏற்காட விட்டு வெளிய போக முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த முதல்ல செய்றாங்க. அதே மாதிரி இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி அத தேடும்போதும் சரி, அந்த ஒரு டைம்ல மட்டும் சிசிடிவி கேமரா வேலை செய்யாம போயிருக்கு. இது எல்லாமே ப்ரீ பிளான்டா இந்த வெண்பாவ கடத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதே சமயத்துல யாரு கடத்திருப்பாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம விஜயும், மல்லியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறது உண்மையிலேயே இந்த தீபிகா போலீஸ்க்கு இவ்ளோ சாதகமா போய் அமையும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஃபோன் பண்ணி நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேல்ல, உன்னோட கேஸ யார் எடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். உன் பொண்ண நீயே ஒளிச்சு வச்சுட்டு, உன் பொண்ண காணோம்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் நம்ம மல்லி எல்லாம் மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே போலீஸ் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா அதே சமயத்துல நாகு இந்த கவின பத்தி சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துல நம்ம விஜய் கேட்கிறாரு. இந்த மாரி நீங்க எங்கேயோ நேத்து போனீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, அது எங்க? அப்படிங்கிற மாரி சொல்லி, அதாவது அந்த கவின் இருக்கக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பா அவங்க கடத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட, நம்ம விஜய்லாம் இப்போ வெண்பா இல்லாம அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. மல்லியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லியாலயும் உண்மையிலேயே எதுவுமே
செய்ய முடியல. மல்லி இருந்துட்டு அவ்ளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ நாகெல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க விஜய் தம்பி. நான் வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. பட் யார சொல்லியுமே வந்து குத்தம் இல்ல. இங்க கடத்தணும்னு இருந்தாங்க, கடத்திட்டாங்க. அதே மாரி வெண்பாவ வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, மல்லியும் மல்லிய வந்து எப்படியாச்சும் வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே மல்லிக்கு இந்த ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சிய குடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்படியாச்சும் வந்து வெண்பாவ வந்து காப்பாத்திடலாம் அப்படின்ற மாரி இருந்தாலுமே கூட, உண்மையிலேயே இப்ப வெண்பாவுக்கு என்ன ஆச்சோ, ஏதாச்சோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ரொம்ப பதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம விஜய், அடுத்ததா வந்து மல்லி, நாகு இவங்க எல்லாருமே வெண்பாவ தேடி திரிய போறாங்க. ஏன்னா போலீஸ் சப்போர்ட் இல்ல. இந்த தீபிகா போலீஸ் சொன்னா மட்டும் தான் போலீஸ் சப்போர்ட் கிடைக்கும். அந்த ஒரு காரணத்தினால வந்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இருந்தாங்க. அப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபிகா போலீஸ் வந்து உண்மையிலேயே வெண்பாவ காணோம் போல் இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ நம்ம விஜய்க்கு உதவி செய்ய போறாங்க. அதுவும் இல்லாம இங்க நம்ம விஜய், வள்ளி அதுக்கப்புறம் நாகு இவங்க எல்லாருமே எங்க போறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி பின்னாடியே பின்தொடர்ந்து போறாங்க. அதுவும் இல்லாம இது சாதாரணமா நடக்கல. இந்த கொலையில வந்து ஏதாச்சும் ஆதாரங்களை இவங்க வந்து அழிக்க நினைக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தினாலையும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசியில வெண்பா இறக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு கடைசியில வெண்பாவை இப்படி காப்பாத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுலயும் வந்து நம்ம மல்லி எல்லாம் கொலகான்ல இருக்காங்க. ஏற்கனவே வந்து வெண்பா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க, எந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க. அதாவது வெண்பா எந்த அளவுக்கு வெண்பாவ கடத்தி வச்சிருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்ப கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே சேர்ந்து வெண்பாவ காப்பாத்த போற அந்த சிச்சுவேஷன் வரப்போகுது. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் உண்மையிலேயே இந்த தீபிகா போலீஸ் வந்து மல்லிய பத்தி புரிஞ்சுக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.